உங்கள் தோழி சரண்யா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்டில் உள்ள செயல் பகுதியில் உள்ள 4வது இயலில் உள்ள புத்திய தீட்டுன்ற ஒரு செய்யுள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று. அறிவும் உழைப்புமே ஒரு மனிதனை வாழ்வில் உயரச் செய்யும் வன்முறையால் பிறரை வெல்வது சரியான செயலன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அறிவினாலும் அன்புனாலும் தான் பிறரை வெல்லணுமே தவிர நம்மளை ஒரு கத்தியெல்லாம் தீட்டக்கூடாது அப்படி சொல்லி அந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் இந்த பாட்டை. கத்தியே தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆத்திரத்தை நம்ம உடம்புக்குள்ளே விட்டோம்னா நம்மளோட அன்புக்குண்டான பாதையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அன்புக்குண்டான பாதையை தான் விட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மன்னிக்க தெரிந்தவன் தான் மனிதனின் உள்ளம் மாணிக்கம் கோயிலப்பான்னு இருக்காங்க. அப்போ மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பான்னு இருக்காங்க. அடுத்து இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா? யாருன்னா ஆலங்குடி சோமு அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா, தடம்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு. சரிங்களா? அகம்பாவம், அப்போ பாவம், செருக்குன்னா சினம் சொல்லுவாங்க. அப்போ சினத்தினால தான் நம்மளுக்கு பாவம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. தடம்னா அடையாளம். அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் விட்டுட்டு போன தடம் தான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நூல்வெளி. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக இவர் புகழ் பெற்றவர். இவர் எந்த மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடின்ற ஊரில் தான் பிறந்திருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்றவர். சரிங்களா? இவரை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பின்னாடி பார்ப்போம். இவரை பற்றி சிலபஸில் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா 12/12/1932. ஊர் பார்த்திங்கன்னா ஆலங்குடி, சிவகங்கை மாவட்டம். அப்புறம் முதல் பாடல் பார்த்திங்கன்னா யானைப்பாகன் திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஆம்பளைக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து 1960லேருந்து 1985 வரைக்கும் திரைப்பட பாடல்கள் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த முக்கிய பாடல்கள் பார்த்தா 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்ற அந்த காலத்து பாட்டு. சரிங்களா? ரொம்ப எல்லாமே கருத்துள்ள பாட்டு தான். பொன்மகள் வந்தால் பொறு கோடி தந்தால் அப்படிலாம் அந்த பாட்டெலாம் வருது இல்லைங்களா? இது எல்லாமே ஆலங்குடி சோமு அவர்கள் தான் எழுதியிருப்பார். தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லின்ற அந்த பாட்டும் அவர் தான் எழுதியிருப்பார். அதே மாதிரி கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லி அதுவும் அவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து ஆளுடன் பாடலை கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் ஆலங்குடி சோமு அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து விருது பார்த்திங்கன்னா கலைமாமணி விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1973 to 74 கொடுத்தாங்க. அவர் மறைவு பார்த்திங்கன்னா 6/6/1997. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.